Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் நம்ம டிஸ்டன்ஸுங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட ஃபுல் நேம் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இங்கே வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஒரு கிராஃப் சர்ஃபேஸில் தான் வந்து எனக்கு நடக்குதுன்னுட்டு நம்ம எடுத்துக்கணும். ஒரு கிராஃப் பேப்பரில் கிராஃபில் ப்ளாட் பண்ணுற பாயிண்ட்ஸான்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அடுத்து எனக்கு இங்கே இன்னொரு பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நான் x1 அடுத்து இதை y1 அதாவது எக்ஸோட வேல்யூவை x1 கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒய்யோட வேல்யூவை y1, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணதை நான் x1 கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணதை நான் y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் நான் ப்ளாட் பண்ணதை x2 கன்சிடர் பண்ணிக்கிறேன், அடுத்து ஒய் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணதை நான் y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லெசனில் ஒரு ஃபார்முலா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. d இஸ் ஈக்குவல் டு, இங்கே டிங்கிறது எனக்கு டிஸ்டன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 டு தி ஹோல் ஸ்கொயருங்கிறது எனக்கு ஃபார்முலா. இங்கே x2ங்கிறது எனக்கு செகண்ட் பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, அடுத்து x1ங்கிறது எனக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணியிருக்கிற எக்ஸோட வேல்யூ, அடுத்து y2ங்கிறது எனக்கு செகண்ட் பாயிண்டில் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ, அடுத்து y1ங்கிறது எனக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ. இதை நான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு கிடச்சிடும். அடுத்தது இந்த இதில் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா கொலினாரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொலினாரிட்டிங்கிறப்ப மொத்தம் 3 பாயிண்ட்ஸ், ஒரு லைனில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு லைன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, மொத்தம் 3 பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், அடுத்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து கொலினாரிட்டி செக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து சிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அடுத்து பிசியோட டிஸ்டன்ஸ் அடுத்து கண்டுபிடிக்கணும், அடுத்து சிஏவோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இது கொலினியரா இல்லையாங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ஏபிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், அடுத்தது பிசிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ரெண்டையுமே ஆட் பண்ணால் எனக்கு சிஏவோட டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர், அப்படி வரலைன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் கிடையாது. இப்போ இந்த ஏபிக்கும் ஏபியோட டிஸ்டன்ஸ், பிசியோட டிஸ்டன்ஸ், சிஏவோட டிஸ்டன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் 5.2 ஃபுல்லாமே நம்ம பார்க்கணும்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்தது இதுவே வந்து எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. அடுத்தது பித்தாகோரஸ் தியரம் வந்து பார்க்கணும். இதுவே எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸும் சேர்ந்து எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னுட்டு நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்துருந்தா தெரியும், டயக்ராம் கொடுக்காம பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு எனக்கு வந்து பாயிண்ட் வந்து மட்டும் கொடுத்துருக்காங்க, இதை மாதிரி டயக்ராம் வந்து எனக்கு கொடுக்கல. டயக்ராம் கொடுக்காதப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தாங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு நான் பித்தாகோரஸ் தியரம் வச்சு தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். பித்தாகோரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டினஸ் ஸ்கொயருங்கிறது தான் எனக்கு இங்கே ஃபார்முலா. ஆப்போசிட் சைடுங்கிறது இந்த சைடை தான் நான் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம், adjacent சைடுங்கிறது இந்த சைடு, அடுத்து ஹைப்போட்டினஸ் சைடுங்கிறது இந்த சைடை ஹைப்போட்டினஸ் சைடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட்டுங்கிறப்ப எனக்கு ஏபி, அதாவது ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு, அதனால் ஏபியோட டிஸ்டன்ஸை வந்து நான் ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து adjacent சைடுங்கிறப்ப எனக்கு பிசி, அப்படின்னா பிசியோட டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து ஹைப்போட்டினஸ் சைடு வந்து எனக்கு என்னென்னா சிஏ இல்லைனா ஏசின்னு சொல்லலாம், அதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்கொயர் பண்ணணும்.
இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸையும் பிசியோட டிஸ்டன்ஸையும் ஸ்கொயர் பண்ணி நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற வேல்யூவும் ஏசியோட டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுறப்ப கிடைக்கிற வேல்யூவும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணலை. இது 3 தான் நம்ம மெயின் கேஸஸாக வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.2 பித்தாகோரஸ் தியரம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் கொலினியாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பித்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.